நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னைய ஏத்துப்பீங்களா? எந்த சாதியாக இருந்தாலும் சரி சார், அண்ணனுக்கு முன்னாடி ஒரு பண்ணணும் நினைச்சாக்கா அது நான் நல்லவனா இருக்க முடியாது. ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணுங்கிற. அது நான் வாழ்க்கையை உயிரை கொண்டாலும் அதை நிப்பாட்ட முடியாது சார். சாதி பார்த்துக்கிட்டு தான் நான் இப்போ இந்த உட்கார முடியாதுல்ல. சில உறவுகள் பார்த்தீங்கன்னா அதிகம் பேசிக்கொள்ளாத சில உறவுகள் உண்டு. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. அது அப்பா மகன் உறவு. ஆக்சுவலாக இது ஆரம்ப கட்டத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா தூக்கி பிள்ளையை தூக்கி கொஞ்சுவார், முத்தம் கொடுப்பாரு, மகன் எம்பாரு, என் வாரிசை நீ தாம்பாரு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வில்லத்தனம் அப்பா வந்து அப்பா மேலே பிடிக்காம போகும். இப்படி மனுஷனாயா நீ? இது வரைக்கும் நீ எனக்காக என்னையா பண்ணிருக்க? கம்பேர் பண்ணி பேசி பேசி எது கம்பேர் கட்டத்தில் அப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க, பையனை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்பா எப்படிங்கிற மனுஷன் எப்படிப்பட்ட ஆளுன்னு குழந்தை. உங்களுக்கு தோன்றுவதை நீங்கள் கடிதமாக உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி போஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோமா, மணி 12:30 ஆகுது. ஸோ போஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஒரு பஞ்சு மெத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. அது ஏன்? இதை என் பையன் எழுதியிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறவங்க யார்? மைக் கொடுங்க. தெய்வமே தெய்வமே. நீங்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அது ஏன், எதற்கு? அவர் சாதாரண நடிகன் இல்ல, ஒரு மகான் நடிகன். மரியாதை குறைவு மாதிரி இருக்கும், அதுக்காக நான் அந்த மாதிரி உட்கார மாட்டேன் எப்போதும். சுத்திரியடா என்னடா நீ எல்லாம் ஆசைப்படுறாரு எல்லாரும் இருக்கும்போது ஏன் இருக்கலாமேண்டு. ஆனா எனக்கு அந்த பழக்கம் இல்லாதனால அதே வரல. கை கொடு குடு, பரவாயில்ல குடு குடு. உங்களுக்கு அண்ணா அக்கா 2 பேர் இருக்காங்க, நான் எதுக்குப்பா உங்களுக்கு? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னைய ஏத்துப்பீங்களா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா இருப்பாரு. சோலி முடிச்சு. ஏன் இந்த பையனை பெத்தவன்னு என்னைக்காவது நொந்து போயிருக்கீங்களான்னு கேட்குறாரு இல்லையா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அது மாட்டேன். இப்போ உங்கள் ஜாதியில் லவ் பண்ணா ஓகேயா? எந்த சாதியாக இருந்தாலும் சரி சார். வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா. ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தெரியும். இப்போ எழுதுனது சும்மா உண்மையா எழுதுனீங்களா இல்லை சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கு? ஐடியா இருக்கான். ஒழுங்கா தானே இருந்தீங்க, திடீர்னு எங்கிருந்துடா வருது இந்த லவ்? அண்ணனுக்கு முன்னாடி ஒரு பண்ணணும் நினைச்சாக்கா அது நான் நல்லவனா இருக்க முடியாது. நம்ம பிளஸ் பாயிண்ட் நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே. ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணுங்கிறார். அது நான் வாழ்க்கையை உயிரை கொண்டாலும் அதை நிப்பாட்ட முடியாது சார். அசிங்கமா கேட்பேன். எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, எனக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே வேற ஜாதி. வேற ஜாதி. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். அவங்க யார் என்னன்னே தெரியாது. எனக்கு அந்த டைம் அவங்க தெய்வமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சாதி பார்த்துக்கிட்டு தான் நான் இப்போ இங்க உட்கார முடியாதுல்ல. ஒரு விஷயம் தெரியுமா, முஸ்லிம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்து இங்க நீ பார்க்க முடியாதுடா. நான் முழுசா ஏத்துக்கிறேன். நீங்களும் ஜாதி பார்க்காம இருக்க வேண்டியது. நான் பார்க்க மாட்டேன் சார். நீ என்ன வாழவே விட மாட்டியா? நான் இங்கே பார்க்க மாட்டேன். என் எல்லையில் என் ஊரில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்குங்க சார். முதல்ல வருத்தப்பட்ட பத்தியா, நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி இல்லை, உங்கள் அப்பா மாதிரி இல்லை, அந்த கம்பீரம் இல்லைன்னு. இதான் என் கம்பீரம். உங்கள் அப்பாவோட ஒருபடி கம்பீரம் நீங்கள். ஏய், அவன் செத்துட்டான்டா. நான் பண்ண போற தொழில் வந்து அவருக்கு தெரியாத தொழிலாம் கிடையாது. என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அப்பாவை முதலாளியாக்க பார்க்குறீங்களா, நீங்கள் பண்ணுற தொழிலை பார்த்துக்க ஆள் தேடுறீங்களான்னு தான் நான் கேட்குறேன். வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு பொடுக்கிறவியா. கடல்லே கிடந்து உங்களை ஒரு ஐடியில் இன்ஜினியர் ஆக்கியிருக்காரு. தங்கச்சியை 40,000 சம்பாரம் வைக்கிற அளவு உங்களை கொண்டாந்துருக்காரு. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. அன்புள்ள அப்பா, அம்மாவின் இறப்பிற்கு பின் நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறேனா? ஓ, நீ அப்படி வரியா? மூத்த பையன் கூட தான் இருக்காரு. பட் நான் இன்னும் பெட்டரா பாத்துக்கிறேனா அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு கேள்வியா எழுந்துகிட்டே இருக்கு. ஆஹா, இருந்தாலும் அந்த இழப்பு யாருனாலும் மனசுல உள்ள போற மனைவிட்டு சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அன்புள்ள அப்பாவுக்கு ஏன் என்னிடம் தோழனாக பழகவில்லை? யார் பிள்ளையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மாவே யூட்டன் போடுவான். பேசலாம்ல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பையன் என்ன பண்றான், எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை என்கிட்டயே கேட்கலாம்ல சார். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. முடியல இருப்பான் சார், அதனால நம்ம எதனா ஒன்று சொல்லி அது என்ன பெருசாகி. நீங்கள் உண்மையாக அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள்.
ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். இப்போது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன். பணமா என்ன சம்பாத்தியா? உங்களை பார்க்க வேண்டும் போல உள்ளது. அப்பா இல்லை அதான் ஓகே. அப்ப புரியல, இப்ப புரியுது. 2018 இறந்துட்டாரு. அப்போ வந்து நான் அப்பாவோட ஒரே ஆசை வந்து நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றது தான். என்னோட பிள்ளைங்களை ஹீரோவாக்குறதுக்காக அப்பாக்கள் கடைசி வரைக்கும் வில்லங்களாவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. பார்த்துருந்தாருன்னா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அதான் சந்தோஷம். 1 லட்சம்ன்ற சந்தோஷம் அவரோட முகத்தில் பார்க்குறதான் சந்தோஷம். அடுத்த இல்லை நம்பிக்கை. இவன் பிரச்சனை இல்லாமல் வேற மாதிரி எழுதிட்டான். எப்படின்னா அப்பாவுக்கு மட்டும் தமிழில் எழுதியிருக்கான், மீதெல்லாம் இங்கிலீஷ். இங்கிலீஷ்னா இங்கிலீஷும் கிடையாது. நான் உங்களுக்கு நல்ல சன் பிராக்கெட்டில் நான் இருந்திருக்கிறேனா. பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. இவன் எதுவுமே நினைக்கல போல் இருக்கு. அதனால ஃபுல்லாகவே நீங்கள் நினச்சிங்களானே கேட்டுட்டு இருக்கான். சோழி முடிச்சு. நீங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்கா? உங்கள் பையன் பேர் சொல்லுங்கள். பிரபு. உங்களுக்கு சந்தோஷமா இப்போ? நான் இன்னைக்கு ஹாப்பி சார், இன்னைக்கு நம்ம ஹாப்பியாக அம்மா புள்ள ஆ இப்படியே வச்சுக்க வேணா ஒய்ஃப் தான் தெரியாது இல்லையா? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. இந்த பதிவு நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் டிகிரி முடிக்க வச்சிருக்கிறேன். ஏன்கிட்ட சொல்றது இல்ல? நான் வந்து கேக்குறேன். நல்லா இருக்கு. இப்ப தங்கச்சிக்கு மேரேஜ் நடந்துச்சு. ஆக்சுவலா இப்ப நடந்து 3 மாசம் ஆச்சு. நகை எடுக்க போறோம். சாம்பார் அப்ப எனக்கு எங்க கம்மியா இருக்கு பாத்து எடுப்பா, இல்ல நகை நல்லா இருக்கான்னு பாத்து எடுப்பா, அப்படி சொல்லணும். இஷ்டம், நீ எங்கேயா போய் எடுத்துக்க. கத்தம், பை பாய், டாடா, குட் பை, கயா. சொன்ன பக்கம் எடுத்ததே இல்லை. அவன் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டான், இந்த இடத்துல எடுக்க போறோம். அவன் கிளாஸ் மட்டும் படிச்சவன். என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நீயே முடிவு பண்ணிக்கோ. சப்போஸ் இப்போ அப்பா கையிலேருந்து தான் காசு எடுத்து செலவு பண்ணுங்கிற நிலைமை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலான்னு கேட்பேன். அதை தான் கேட்கணும். மாசா எத்தா நான் எப்படி இருந்தாலும் என் பிள்ளை என்னை எப்போதும் அந்த உயரத்திலே வச்சிருப்பான்னு யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். பிள்ளைகிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். உங்கள் அப்பா அதை தான் எதிர்பார்க்குறாரு. கேள்வி, பிள்ளைகளை எவ்வளவோ நன்றாக வளர்த்து விட்டீர்கள், ஒரு பிள்ளை வளர்க்க நாங்கள் திணறுகிறோம். எப்படிப்பா? என்னாச்சு? ஷாக்காமா. அவாய்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அது நிப்பாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட வர என்ன ஒன்று எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அவர் அந்த நீனே ஒரு பைத்தியண்டா, நீயே ஒரு மென்டல். இப்படி சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்றாரோ? பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படினே தாங்குனீங்க? ஆக்சுவலா அப்பா விழுந்துரும் ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கும். வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அவர் நிஜமாவே என் பேக் போன் தான். தெய்வமே தெய்வமே. ஆக்சுவலா இன்னைக்கு அவர் பர்த்டே 61. அப்படியா? ஹாப்பி பர்த்டே சார், வாழ்த்துக்கள் சார். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நீங்க இன்னைக்கு எதுவும் பார்ட்டிலாம் பண்ண முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அப்படியே போயிட்டு இருக்குது. இது பல வருஷமா போயிட்டு இருக்கு. நிப்பாட்டிடலாம் சார். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.